Hi friends, இன்னைக்கு Crunch Talk தமிழ் டெய்லி எபிசோட் நம்பர் 13. இந்த 13th எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து டார்க் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் போர்பன் அப்படிங்கிற ஒரு பிஸ்கட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாண்ட்விச் பிஸ்கெட், 2 லேயர் ஆஃப் பிஸ்கெட் இருக்கும், நடுவில் ஒரு க்ரீம் சாக்லேட் இருக்குது. ஸோ இதில் வந்து பிஸ்கெட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறதும் அந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறதும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்கெட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு வீட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தேவைப்படும். அது கூட வந்து பாம் ஆயில் ஆட் பண்ணுறாங்க. பாம் ஆயில் எதுக்காகனா இந்த கிறிஸ்பினஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி, அதாவது பிஸ்கெட் வந்து கிறிஸ்பினஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த கிறிஸ்பினஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இந்த பாம் ஆயில் தான். ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ச் எதுக்காகனா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி, டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஸ்டார்ச்சும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் முக்கியமாக இதெல்லாம் ஃபங்க்ஷன் தேவைப்படுற ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். வீட் ஃப்ளோர், பாம் ஆயில், அப்புறம் ஸ்டார்ச் 3மே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்து சாக்லேட் பிஸ்கட் அப்படிங்கிறனால கோகோ சாலிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சாக்லேட் டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி. அது மட்டும் இல்லாமல் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. சுகர் எதுக்காகனா, நமக்கு தெரியும் சுகர் வந்து சுவை கொடுக்கும். ஸோ அது கூட வந்து இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, செல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கலர், அந்த ப்ரௌன் கலர் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அது வந்து சுகர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சுகர் யூஸ் பண்ணுறாங்க. இது கூட மில்க் சாலிட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. பிஸ்கெட்டில் மில்க் சாலிட்ஸ் எதுக்காகனா, அந்த சாப்பிடும்போது நமக்கு வந்து மவுத் ஃபீல் கொடுக்கும், ரிச் ஃபீல் கொடுக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு கொடுக்குற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் மில்க் சாலிட்ஸ். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இது கூட வந்து ரேசிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ரேசிங் ஏஜென்ட்ஸ் எதுக்காகனா, நமக்கு வந்து பிஸ்கெட்டோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்மியான செலவில் பிஸ்கெட் நிறையா பிஸ்கெட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா ரேசிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ரேசிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணும்போது என்னென்ன ரேசிங் ஏஜென்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 503(2), 502, அதேமாதிரி 451 அப்படிங்கிற 3 ரேசிங் ஏஜென்ட்ஸ். 503(2)னா அமோனியம் பைகார்பனேட், 502னா சோடியம் பைகார்பனேட், 451 அப்படின்னா டைசோடியம் டைபாஸ்பேட்ஸ். ஸோ இந்த 3 ரேசிங் ஏஜென்ட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, பிஸ்கட்டோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது கூட வந்து எம்எல் ஸ்பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. எம்எல் ஸ்பேர் எதுக்காகனா, நம்ம வந்து இதில் வந்து எதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் எம்எல் ஸ்பேர். எம்எல் ஸ்பேர் என்னென்ன எம்எல் ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, INS 322(1) அப்படின்னா லெசித்தின் அப்படிங்கிற ஒரு எம்எல் ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 471 அப்படிங்கிற ஒரு எம்எல் ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோனான் டைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு எம்எல் ஸ்பேர். ஸோ இந்த எம்எல் ஸ்பேர்லாம் இதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கடைசி ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க பிஸ்கட் கிரியேட் பண்ணுறதுக்கு, என்னென்னா சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. சால்ட் எதுக்குடா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து ஃப்ளேவர் அப்படிங்கிறது வந்து என்னுமே எடுத்து கூட்டுறது தான் சால்ட்டு. சுகர் மட்டுமே ஃப்ளேவர் இல்லை, சால்ட் தான் அதில் வந்து என்னுமே வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து சால்ட் தான் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தான் பிஸ்கட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட். இதுதான் பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ஸ். நம்ம இப்போ பிஸ்கெட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த சாக்லேட் க்ரீம் இருக்குல்ல, ஸோ அந்த சாக்லேட் க்ரீம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சாக்லேட் க்ரீம்னாலே நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கோகோ சாலிட்ஸ் தேவைப்படும், அது கூட கோகோ பட்டர் தேவைப்படும். அதோட க்ரீமினஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2மே தேவை இருந்தால் தான் சாக்லேட் பண்ண முடியும். ஸோ 2 இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்தாச்சு. அது கூட வந்து எம்எல் ஸ்பேர் ஆட் பண்ணுறாங்க. எம்எல் ஸ்பேர் என்னென்னா 322(1) அப்படிங்கிற எம்எல் ஸ்பேர், லெசித்தின் அப்படிங்கிற ஒரு எம்எல் ஸ்பேர், அதுக்கப்புறம் 476 அப்படிங்கிற எம்எல் ஸ்பேர், PGPR பாலிகிளிசரால் பாலிரிசினோலேட் அப்படிங்கிற ஒரு எம்எல் ஸ்பேர். 2மே என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கூட வந்து சுகர் ஆட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து என்னதான் சாக்லேட்டு எல்லாமே போட்டாலுமே சுகர் வந்து நிறையா ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அது மட்டும் ப்ரிசர்வேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால சுகர் ஆட் பண்ணுறாங்க. அது கூட வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க. ஃப்ளேவர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ஒன்று ஆட் பண்ணுறாங்கன்னா என்னென்னா வெனிலா அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த பிளெயின் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்க அந்த சாக்லேட்டை. ஸோ அந்த பிளெயின் சாக்லேட் கிரியேட் பண்ணுறது என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் போர்பன். இதுக்கப்புறம் வந்து கலர்ஸும் ஃப்ளேவர்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கலர்ஸ் என்னெல்லாம்னா, ஃபஸ்ட்டு பெர்மிட்டட் நேச்சுரல் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 150C and 150D 2மே கேரமல் கலர் தான். 150C அப்படின்னா அமோனியம் கேரமல், அதேமாதிரி 150Dனா சல்ஃபேட் அமோனியா கேரமல். 2மே கேரமல் கலர் தான் கொடுது. பட் ஆனால் அந்த கேரமல் வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் வேறு. ஸோ அதனால தான் 150C அப்படின்னு 150D அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட வந்து சிந்தட்டிக் கலர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 122 அப்படிங்கிற ஒரு சிந்தட்டிக் கலர். அசுரோபின் அப்படிங்கிறது அதோட நேம். அது என்ன கலர் கொடுக்கும்னா ரெட் கலர் கொடுக்கும். ஸோ இந்த 2 கலர்ஸும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேரமெலும் ரெட் கலரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளேவர் அப்படிங்கிறத எப்படி நோட் பண்ணியிருக்காங்கன்னா, நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர் அப்படிங்கும்போது நேச்சுரலாக அவைலபிளாக இருக்குது, அந்த ஃப்ளேவரை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ஃப்ளேவர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வெனிலா அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாக்லேட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளேவர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து
இதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் பற்றி நாங்கள் பேசலான்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்தும் பேசுகிறோம். ஸோ அதேமாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸை பற்றியும் நாங்கள் பேசுகிறோம். கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் பண்ணுறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.